நல்லா கறி சாப்பிட்டுக்கோ. கறி நல்லா சாப்பிடணும். கறி சாப்பிட்ற 999 நபர்கள் நோபல் பரிசு வாங்கினவங்க, எழுதி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கோபமே வரமாட்டேங்குது. கூட்டு குடும்பமா இருக்கான். பெரிய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு உட்காந்து கறி அப்படியே நல்லா வச்சுக்கிட்டு கும்பலா 15 பேர் சாப்பிட்றான். மனநிலை அமைதி. மொத்தமா சாப்பிட்றவன் அவன் பிள்ளையுடைய தம்பியுடைய பிள்ளையை சாப்பிட சொல்றான். தம்பி அந்த நல்ல எலும்பை சாப்பிட்றா அப்படின்னு சொல்றான். இந்த பால் சாப்பிட்டுட்டு நான் சைவம் சொல்லிட்டு இருக்கிறான்ல, அவன் என்ன பண்றான்னா கதவை பூரம் சாத்துறான். ஏன்னா தம்பி வீட்டு பக்கம் போயிடக்கூடாது, அண்ணன் வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது. நீ கணவத்தை சொல்ல பூணூல் போடுறவன் நான் பெரிய சைவம் சொல்றவன் கோயிலுக்குள்ள போனா ஜரகண்டின்ற அவன் போய் பார்த்தோம்னா அவன் கறி சாப்பிட மாட்டேன்றான். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லையோ இல்லை முஸ்லீம் நாடுகள்லையோ எல்லா நாடுகள்லையோ இல்லை கிறிஸ்டின் நாடுகள்லையோ முழு நேரமும் 3 நேரமும் கவுச்சி சாப்பிட்றவன் ஒரு ஏழை நடந்து போகும்போது 6 அடிக்க மாட்டான் சார். ஏன்? அவன் பாவம் ஏழை. அந்த மனநிலை அவனுக்கு எப்படி வந்துச்சு? உன் ஊர்ல இருக்க கறி சாப்பிடாம பால் சாப்பிட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கவன் கறி சாப்பிட்டு அமைதியாகிறானே, ஏழை நேசிக்கிறானே, ஜக்காத்து கொடுக்குறானே. அசைவம் சாப்பிட்றதுக்கும் உன் மனநிலை மாறுவதற்கும் ஒரு விஷயமும் கிடையாது. அசைவம் சாப்பிட்டே தீரணும். நீனு நானும் அசைவ பச்சினி. உன் விவசாயம் 10,000 வருஷம் தான். உன் இட்லி 1000 வருஷம் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடி நீனு நானும் வேட்டையாடி தின்ன பச்சினியில் கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மார்க்கம் என்னைக்கு உள்ள வந்துச்சோ அன்னைக்குள்ள இருந்தா சார் நோய் உள்ள வந்துச்சு.